அப்போ ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஒரு 14 வயது பையனோ 15 வயது பையனோ அவன் ஒரு அரசு நடத்துகிற ஒரு மருத்துவ கிளினிக்கு போய் நான் உண்மையில ஒரு பெண், நான் ஆண் கிடையாது, என்ன பெண்ணா மாத்திருங்கன்னு சொன்னா அது அரசு செலவுல அந்த அறுவை சிகிச்சை செய்து பெண்ணாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகள், அதற்கான வசதிகளை ஜனநாயக கட்சியினர் அவர்களுடைய நிர்வாகத்தில் ஏற்படுத்தி தந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் நீங்க எந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அமெரிக்காவில் அவர்கள் இருந்த வரைக்கும் திருமதி, செல்வன், செல்வி, இதோட 3வது இனம் அப்படின்ட்டு எல்லா விண்ணப்பங்கள்லையும் இருக்கும். அப்போ அந்த LGBTQ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்களுக்கு ஆண் பெண்களுக்கு நிகராக அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் ஜனநாயக கட்சியினருடைய நிர்வாகத்தில் தரப்பட்டது. இவர் வந்த உடனே முதல்ல அதை மாத்தினார். ஏன்னா அவர்கள் பெரும்பான்மை கிடையாது, அவர்கள் வேண்டான்னு இவர் சொல்லல, அவர்களுடைய அமெரிக்க இராணுவத்திலேயே அவர்கள் இருக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் அவர்கள் இந்த 3வது பாலினம் அப்படின்றது இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். இந்த மாதிரி அவர்கள் ரொம்ப இடதான் சாஞ்சதுனால அதை சரி பண்றதுக்காக இவர் வராரு அப்படின்ற மாதிரி நினைச்சவர்கள் ஒரு 25 லட்சம் பேர் அவருக்கு வாக்களிச்சிட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா முழுக்க அல்லல் படுது. பண்பாட்டு அரசியலை தமிழ்நாட்டில் அதிகமாக எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ பண்பாட்டு அரசியலையும் தமிழ் அப்படிங்கிறதையும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இங்கே சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் அதிகமாக இருக்கிறதுனால எடுக்க வேண்டிய கட்டாயம் உங்கள் பண்பாட்டு ரீதியான தளத்தில் தேவைப்படுது இல்லை? மற்ற மாநிலங்களில் உங்களுக்கு பண்பாட்டு அரசியலே இல்லையே, எங்க இருக்கு? அவர்களெல்லாம் நம்ம அளவுக்கு வளர்ந்திருக்க மகாராஷ்டிராவில் கூட வளர்ந்துருக்காங்க. அவங்க மன்னன் மைந்தர் கொள்கையெல்லாம் அவர்கள் வச்சிருந்தாங்க, சிவசேனா. ஆனா சிவசேனாவால தனியாக ஆட்சிக்கு வர முடியல, அவர்கள் கூட்டணியா தான் வர முடிச்சது இல்லையா? அப்படி இல்லை. அதாவது பண்பாட்டு அரசியல் மூலமாக நீங்கள் சாதிகளை கடந்துட முடியும் அப்படின்னா அது நாமே நம்மளை ஏமாத்திக்கிறது. ஏன்னா இன்னைக்கு போட்டிருக்க எல்லா வேட்பாளர் பட்டியலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில யார் பெரும்பான்மையோ அவர்களை தான் எல்லா கட்சியினரும் போட்டிருக்காங்க. அதனால அதெல்லாம் தோற்று போயிடுச்சு. பண்பாட்டு அரசியலினுடைய நோக்கம் அதுதான் அப்படின்னா அது தோற்று போயிடுச்சு. அதெல்லாம் அதனுடைய நோக்கம். அதற்கு முன்பாக உங்களுக்கு நான் இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்றேன். 1311 இருந்து 1926 வரைக்கும் ஏறக்குறைய 600 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆளவில்லை.